மேஷம். இன்று உங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். உங்களின் பேச்சாற்றலால் கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட காரிய தடைகள் நீங்கும். ரிஷபம். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். வேலை பளு சற்று அதிகமாக இருந்தாலும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட மனமீதி கிடைக்கும். சிம்மம். அரசாங்க ரீதியான காரியங்கள் சாதகமாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் திட்டமிட்ட காரியங்கள் நாளை நிறைவேறும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர கஷ்டங்கள் விலகும். கன்னி. உங்களின் புத்திசாலித்தனம் பளிச்சிடும். நண்பர்களின் ஆதரவு பெரும் பலமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாயின் கிழமை என்பதால் இன்று உங்களுக்கு ராஜயோகமான நாள். துணிச்சலாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபடவும். தனுசு. ஆன்மீக நாட்டம் கூடும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நல்வழி காட்டும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். லாபகரமான செய்திகள் வந்து சேரும். நண்பர்களுடன் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு
ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.